அடுத்த 16 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் பார்க்கலாம். 15,000 ரூபாய் 15 வருஷம் அட் த ரேட் ஆஃப் 15% அவர் வந்து 1 crore அச்சீவ் பண்ண முடியும். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. OMRல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப ஜஸ்ட் 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி AMC 1 லட்சம் ஸ்டாக்கோ இல்லை 1 கோடி ஸ்டாக்கோ நான் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா டிவிடெண்ட், அதே மாதிரி அமௌண்ட் வந்து எனக்கு 1 கோடிக்கு இது வந்துடும். 1 கோடிக்கு வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா தட் வில் பி ஆடட் இன் டு த பூல். நம்ம டைரக்ட் ஸ்டாக்லன்னா நமக்கு போனஸ் கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கிடைக்காது, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, யாரும் எங்கேயும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அது எல்லாமே வந்து NAVல அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து ரெகுலேட்டர் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரெகுலேட்டர் இருக்காங்க. எப்பப்பெல்லாம் ரெகுலேட்டர் இருக்காங்களோ நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதுக்கு வந்து ரெகுலேட்டர் இல்லைன்னா கோல்டுக்கு ரெகுலேட்டர் கிடையாது, ப்ராப்பர்ட்டிக்கு ரெகுலேட்டர் கிடையாது. இப்போ தான் ரெரான்னு ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட்டர் இல்லாததை கண்மூடித்தனமாக நம்புறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்கேம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நான் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, எதனால நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்? உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. நீங்கள் வந்து ஃபுல் டைம் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க் வந்து கிரேட்டர் எக்ஸ்டென்ட் கம்மியாகிடுது. நான் என் பையன் பேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்கள் குழந்தை நேமு ரெப்ரசன்டட் பை யுவர் நேம். 18 வயசு அந்த குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா அந்த குழந்தைக்கு பையனோ பொண்ணுக்கோ அவங்களுக்கு வந்து தே வில் பி த சோல் ஓனர், அந்த மாதிரி ஆகிடும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஷோவில் பட்ஜெட் பத்மநாபன் சார், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் இணைந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் சார். வணக்கம் மாதங்கி. சார், இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஆடியன்ஸ் சைட்லேருந்து எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத எப்படி நம்புறது? நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்னே கண்டென்ட்லாம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி நம்புறது சார்? ட்ரஸ்ட் ஃபேக்டர். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெகுலேட்டர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து ரெகுலேட்டர் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ரெகுலேட்டர் இருக்காங்க. எப்பப்பெல்லாம் ரெகுலேட்டர் இருக்காங்களோ நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு வந்து செபி இருக்காங்க, டெலிஃபோனுக்கு வந்து ட்ராய் இருக்காங்க, அதுக்கப்புறம் பேங்க்குக்கு வந்து RBI இருக்காங்க, இன்சூரன்ஸுக்கு வந்து IRDA இருக்காங்க. எதுக்கு வந்து ரெகுலேட்டர் இல்லைன்னா கோல்டுக்கு ரெகுலேட்டர் கிடையாது, அப்புறமா ப்ராப்பர்ட்டிக்கு ரெகுலேட்டர் கிடையாது. இப்போ தான் ரெரான்னு ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெகுலேட்டர் இல்லாததை கண்மூடித்தனமாக நம்புறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்கேம்னு சொல்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு ரெகுலேட்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுடைய பணத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. பணத்தை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிங்கன்னா மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வேல்யூ வந்து மேலையும் கீழையும் போகுமே வழி யாரும் எங்கேயுமே இதுவரையும் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க பணத்தை யாராவது எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலும் இல்லை, எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸ்கேம்னு சொல்கிறவங்கலாம் வந்து அதை பற்றி தெரியாதவங்க சொல்கிறத விட ஸ்கேம்ங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்ததாக நான் வந்து டைரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல, எதனால நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும்? இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமே ரொம்ப கம்மியான டைம். உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? நீங்கள் வந்து ஏதாவது எங்களை மாதிரி டிவியில் சொல்லக்கூடியவங்களோ அல்லது நியூஸ் பேப்பரில் படிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குவீங்க. அதோடு வாங்கினோம் அப்படின்னதுன்னா அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் யாரோ சொன்னாங்கன்னு வாங்குறீங்க. சப்போஸ் அந்த ஸ்டாக் மேலே போகலை அப்படின்னதுன்னா கீழே இறங்கினதுன்னா நீங்கள் வந்து வெளில வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் கூட அந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேங்க், அது வந்து லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாக வந்து எந்த ரிட்டனுமே கொடுக்கல. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 20% ரிட்டர்ன் கிடைச்சிது. அப்போ ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷமாக 20 தான் கிடைச்சிருக்கு, அதனால் இப்போ நம்ம போட்டோன்னா 20% கிடைக்கும் அப்படின்னு வந்திருந்தாங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து ரிட்டர்ன் கிடைக்கல. இப்போ சில பேர் ஓகே லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கல, இந்த ஸ்டாக் வந்து வேஸ்ட் அப்படின்ட்டு போனாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அதுக்கு சேர்த்து கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைம் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தங்க இருக்காங்க.
பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்குது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 40-50 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க் வந்து டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் கம்மியாகிடுது. அதனால தான் வந்து பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ஆர் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் ரொம்ப வருஷமாக நான் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, எனக்கு இப்பெல்லாம் நல்லா தெரியும், ஐ வாண்ட் டு டெஸ்ட் சம்திங் இன் ஸ்டாக்ஸ் அப்படின்னா தென் யூ கேன் கோ டு த ஸ்டாக்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் சார் எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்கள் பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா, எனி இண்டிவிஜுவல் நேமில் ஸ்டார்ட் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிருக்கணும், அவங்களுக்கு பேன் நம்பர் இருக்கணும், ஆதார் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து என்னென்னா, சார் நான் வந்து எனக்கு பையனுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது, நான் என் பையன் பேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஆனால் பையனுக்கு பேன் ஆதார்லாம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து பையன் பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அங்கே வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் குழந்தை நேமு ரெப்ரசன்டட் பை யுவர் நேம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சில்ட்ரனுக்குன்னு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் இவங்க ஃபாதர் வந்து நான் இதில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா ஃபாதருடைய அக்கௌண்ட்லேருந்தே கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 18 வயசு வரையும் அந்த குழந்தை பேரில் தான் இருக்கும். 18 வயசு அந்த குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா அந்த குழந்தை மேஜர் ஆகிடுது. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து பேன் ஆதார் பேங்க் இருந்ததுனால பேங்க் வந்து மைனர் அக்கௌண்ட் வந்து மேஜர் அக்கௌண்ட்டுக்குன்னு அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த ரைட்ஸ் வந்து இதாகிடும். அந்த குழந்தைக்கு பையனோ பொண்ணுக்கோ அவங்களுக்கு வந்து தே வில் பி த சோல் ஓனர் அந்த மாதிரி ஆகிடுவாங்க. இப்போ பங்குச்சந்தை முதலீடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய பணம் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே இருக்குது. சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸுங்கிறது வந்து, அதாவது நீங்கள் ஒரு பணம் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி அதோடைய வேல்யூ கம்மியாயிரும். இன்றைக்கி அதோடைய வேல்யூ கம்மியாக இருந்தால் அது எடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் வந்து 9290 ரூபா விற்றுது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஓகே, அன்றைக்கி ஒருத்தர் தங்கத்தை வாங்கியிருக்காங்க, இன்றைக்கி 8610 ரூபா, கிட்டத்தட்ட 10% வந்து தங்கம் வந்து இறங்கியிருக்கு. ஓகேயா, இன்றைக்கி அந்த தங்கத்தை விற்றாங்கன்னா தங்கத்தில் லாஸ் இருக்கா இல்லையா? தங்கத்தில் லாஸ். ஸோ எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே வந்து லாஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா தட் இஸ் கால்டு நோஷனல் லாஸ் அப்படிம்பாங்க. அந்த லாஸை வந்து ஆக்சுவல் லாஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணால் தான் வந்து அந்த லாஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் செப்டம்பர் 2024 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய மணி வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த 7 மாதத்துக்கோ 8 மாதத்துக்கோ கிடையாது. தே இன்வெஸ்டட் ஃபார் மினிமம் 3 இயர்ஸ் அதுக்கு மேலே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சார் நான் 3 வருஷம் சொன்னீங்க, ஆனால் இப்போ 6 மாதத்தில் கம்மியாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அதனால் பரவாயில்ல லாஸில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னதுன்னா அவங்க வந்து லாஸை புக் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ஏற்ற இறக்கம்னு இருக்கும். அந்த ஏற்ற இறக்கத்தை வந்து இறக்கும் போது நீங்கள் விற்றீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரத்தான் வரும். அது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே இருக்குது, நாட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் சார், நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு அவங்க எப்படி ஃபைன் பண்ணிக்கலாம்? நீங்கள் யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் வேணும். இப்போ நீங்கள் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய இருக்குது அப்படின்னா நான் முதல் கொஸ்டின் வந்து இந்த மணி எவ்வளோ நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சார் எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இந்த ஃபண்டில் ஏற்ற இறக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலாக, ஆனால் நீங்கள் 10 இயர்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நல்லாயிருக்கும். அது ஓகேயா? அது ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்போ மிட் கேப் ஃபண்ட்ஸோ நான் கொடுப்பேன். சார் எனக்கு வந்து ரிட்டர்ன் வேணும், ஆனால் இந்த ஏற்ற இறக்கம்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், இப்போ தான் தூக்கமே வரும் அப்படின்றதுனா ஒரு லார்ஜ் கேப்போ ஒரு ஹைப்ரிட் ஃபண்டோ அந்த மாதிரியான ஃபண்டு கொடுப்போம். இன்னொருத்தர் வந்து சார் நான் போடுறேன்னா எனக்கு பேங்க்கில் வந்து 7% கிடைக்குது, எனக்கு 1% கூட கிடைச்சதுனாலும் போதும், ஆனால் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நார்மல் பேங்க் எஃப்டி இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட ஒரு 1% வரையும் 1 or 2% டிபெண்டிங் ஆன் த டைம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபண்டை சஜஸ்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் தான் வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் எனக்கு என்ன வேணும், எவ்வளவு காலம் நான் வெயிட் பண்ணுறேன், என்னுடைய ரிஸ்க் அப்பிடைட் அது சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பார்த்துட்டு எந்த ஃபண்டுடா லாஸ்ட் 1 இயரில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதில் என்ன ரிஸ்க் என்னன்னே தெரியாது, அது ஏதாவது ஒரு செக்டர் ஃபண்டாக இருக்கலாம், உடனே அந்த ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சார் நான் அதில் பணம் போட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் PSU ஃபண்ட்ஸ்ன்னு இருந்தது, PSU ஃபண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக பர்ஃபார்மே பண்ணல, 2 வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் அங்கேருந்து ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா 100% 2 வருஷத்துலேயே கொடுத்துருச்சு. உடனே 2 வருஷத்தில் 100% கொடுத்ததுன்னு அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இப்போ ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்னை சேஸ் பண்ணீங்க அப்படின்னதுன்னா யூ பவுண்ட் டு கெட் டிசப்பாயிண்டட். அதுக்கு தான் யாராவது ஒருத்தரோட அப்ரோச் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு லாங் டேர்மில் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரியான செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு சென்செக்ஸ் நிஃப்டி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காம்போசிஷனில் 40% ஆஃப் த சென்சஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த இதுதான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதனால பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஐடியுமே வந்து பார்த்தோன்னா சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஐடி பண்ணுறதுக்கான இது நிறைய இருக்குது. அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங்கை பற்றி நிறைய தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அகெயின் வந்து ஃபார்மா வந்து ஆல் டைம் இது. ஸோ ஃபார்மாவும் வந்து ஒரு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார்மா அது வந்து இது இருக்குது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல பூம் ஆகிட்டுருக்கு. அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ்லாம் முன்னாடி அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான அது ரிலேட்டட் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மெயினாக ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால வந்து நல்லா பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக தேவையா? இல்லை, தேவையில்லை. என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்ரெடி இன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட். ஸோ சம்திங் இஸ் இன் எலக்ட்ரானிக் அப்படிங்கும்போது திருப்பி அதை வந்து டிமேட்டுங்கிறது என்ன, நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பேப்பரை வந்து எலக்ட்ரானிக்காக வச்சுருக்கிறது தான் வந்து டிமேட். அப்போ வந்து நம்ம ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் எலக்ட்ரானிக்காக இருக்கிறதுனால அதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது மஸ்ட்டு கிடையாது. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் ஹூ ஆர் ஆல்ரெடி இன்டு ஸ்டாக் மார்க்கெட், நிறைய ஸ்டாக்ஸ் அது மாதிரி காலங்காலமாக வாங்கி ட்ரேட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏற்கனவே டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் வந்து ஸ்டாக்ஸை வாங்க போகிறேன், ஃபார் த கன்வீனியன்ஸ் வந்து ஐ ப்ரிஃபர் டு ஹோல்ட் இட் இன் த சேம் டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நார்மல் பீப்புள் வந்து, சார் நான் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டுக்கே வரோம், ஸ்டாக்ஸுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு டைம் ஆகும், அதனால் எங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நார்மல் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக டிமேட் அக்கௌண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன் டிமேட் அக்கௌண்ட்டை சஜஸ்ட் பண்ணுறதில்லைன்னா, இப்போ டிமேட் அக்கௌண்ட்டுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி ஓரளவுக்கு அந்த பர்டிகுலர் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் டக்குன்னு ரிடம்ஷன் போட்டுருவீங்க அல்லது பணம் எடுத்துருவீங்க. உங்கள் மணி தான். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பல்சிவாக நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதே இதை வந்து நீங்கள் நார்மலாக டிமேட் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் எனக்கு வந்து இந்த மணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் இப்போ தான் ரிடம்ஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து சான்சஸ் ஆஃப் டேக்கிங் அவுட் மணி வந்து லெஸ். அதனால் வந்து ஜென்ரலாக நாங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை அவ்வளோவா சஜஸ்ட் பண்ண மாட்டோம், அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் பர்டிகுலராக இருந்ததுன்னா. பட் தெர் இஸ் நோ ரிக்வயர்மெண்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சார், எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, ஒரு 2 வருஷம் கட்டினா போதும், ஒரு 3 வருஷம் கட்டினா போதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மணி டபுள் ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 வருஷமாவது குறைஞ்சது ஆகும், அது வரைக்கும் மெல்லமாக தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஒரு டைம் ஹாரிசான் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, எனக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து கோடிகளில் ரிட்டர்ன்ஸ். அது வரணும்னா எவ்வளோ டைம் ஹாரிசான் நம்ம வந்து கொடுக்கணும், எத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? இல்லை, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இப்போ கோடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒன் டைமாக போடுறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபா போட்டாங்கன்னா அட் த ரேட் ஆஃப் 15%, நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 10 will become 20, அடுத்த 5 இயர்ஸில் 20 will become 40. ஸோ 10 வருஷத்தில் என்ன ஆச்சு, 10 லட்சம் வந்து 40 லட்சம் ஆகிடுச்சு. 15ஆவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது 80 லட்சம் ஆகிடும். 20ஆவது வருஷத்தில் 1.6 crore போயிடும். ஸோ 15னா ஒரு 16-17 வருஷத்தில் நீங்கள் 10 லட்ச ரூபா ஒரே ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படின்னா, ஒரு 16 வருஷத்தில் நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் பார்க்கலாம். இது வந்து லம்சமாக ஒரே ஒரு தடவை போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே இது ஒருத்தர் வந்து மாதம் 15,000 ரூபா தான் போடுறேன் அப்படின்னா, ஒருத்தர் 15,000 ரூபா 15 வருஷம் அட் த ரேட் ஆஃப் 15% அவர் வந்து 1 crore அச்சீவ் பண்ண முடியும். ஓகேயா? அதனால் 1 crore அப்படிங்கிறது வந்து அவர் என்ன காம்பினேஷனில் போடுறாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த 1 crore வரும்.
பட் வந்து லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக மார்க்கெட் மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தாலும் லாங் டேர்மில் வந்து ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஏன் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னதுன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ் விச் ஆர் லிஸ்டட் இன் த மார்க்கெட். அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டாக லாங் டேர்மில் வந்து நல்ல ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஷார்ட் டேர்மில் வந்து சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயராக பெருசாக ரிட்டர்ன் இல்லை. அதுவே அதுக்கு முன்னாடி 1 இயர் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அதனால ஷார்ட் டேர்ம் 1 or 2 இயர்ஸில் சில பேருக்கு ஃப்ரண்ட் எண்டாக பைசா கிடைக்கும், சில பேருக்கு பேக் எண்டாக கிடைக்கும். பட் இஃப் யூ டேக் 5 இயர்ஸ் மாதிரியான ஹாரிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால மினிமம் ஒரு 5 வருஷமாவது இணைஞ்சிருந்ததுன்னா நல்ல பணம் பண்ணலாம். இப்போ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து போனஸ் கிடைக்குது, டிவிடெண்ட் கிடைக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் கிடைக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் கம்பெனியை நம்ம வாங்குகிறோம். அந்த கம்பெனியை மட்டும் வாங்குறதுனால அந்த கம்பெனியுடைய டிவிடெண்டோ ஒரு போனஸோ ஆர் எனிதிங் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோ விச் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மாதங்கி ஆஸ் அ இன்வெஸ்டர் ஒரு எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த 100 ஸ்டாக்குக்கு வந்து அவங்க வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன ஆகும்? தட் வில் பி கிரெடிட்டட் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி ஏஎம்சி, ஓகேங்களா, நீங்கள் 100 ஸ்டாக் வாங்கிச்சிருக்கீங்க இல்லையா, அது மாதிரி நான் 1 லட்சம் ஸ்டாக்கோ இல்லை 1 கோடி ஸ்டாக்கோ நான் வச்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க இல்லையா டிவிடெண்ட், அதே மாதிரி அமௌண்ட் வந்து எனக்கு 1 கோடிக்கு இது வந்துடும். 1 கோடிக்கு வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா தட் வில் பி ஆடட் இன் டு த பூல். ஸோ எல்லாமே அங்கே தான் வந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை புரிஞ்சிக்காம நம்ம டேரக்ட் ஸ்டாக்லன்னா நமக்கு போனஸ் கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கிடைக்காது, அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, யாரும் எங்கேயும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இது பூல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால என்டையர் திங் வில் பி கம்மிங் டு த அங்கே தான் வருமே ஒழிய எங்கேயுமே போகாது. அது எல்லாமே வந்து எங்கேயும் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டே இன்னைக்கு வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய 100 ஸ்டாக், அந்த 100 ஸ்டாக்கில் வந்து 1 கோடி ரூபாய் இன்னைக்கு டிவிடெண்ட் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மார்க்கெட் கொஞ்சம் ஏறி இருக்கு, அதோட இந்த 1 கோடி ரூபாய் ஆட் ஆகி அது என்ஏவில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நமக்கு வந்து டெஃபினட்டாக மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதுனால நமக்கு எந்த போனஸோ அல்லது ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட்டோ எதுவுமே வந்து எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. சார், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. ஓஎம்ஆர்ல இதை விட பெஸ்டா எங்கேயும் இல்ல. வில்லா பிளாட்ஸ் இப்ப just 11.99 lakh முதல் தையூர் OMR ரைட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community.